ஓகே, நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். Loving Heavenly Father, thank you, Lord, for this time. Thank you, Lord, for your precious word. Thank you, Lord, for giving us good health and able to come and sit at your feet to learn a little more, Father God, about you, about your plan, about your kingdom, about the times which the world is heading to, more about the end times. Be with us, Father, while we try and understand it and keep it in our hearts. Be with us, Father. Help us not to get deceived by misunderstanding something. Only what you want us to understand, help us to understand, Father, and help us to digest it, help us to apply in our lives, and let it change us, mold us, and make us useful children for you, Father. Bless this time, bless every listener. In Jesus' wonderful name I ask. Amen. Okay, so we will. ஸோ நம்ம வந்து ரெவலேஷன் சாப்டர் 14 எடுக்க போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம 13 ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ 14 கையில் வச்சுக்கோங்க. நீங்க வாசிங்க, இல்லைன்னா ஐல் ரீட் ஆல்சோ, நாட் அ ப்ராப்ளம். ரெவலேஷன் சாப்டர் 14. ஓகே, ஸோ இந்த சாப்டர் 14ல் வந்து கொஞ்சம் பீஸாக ஒரு டிஃப்ரெண்ட் விஷன் ஆர் டிஃப்ரெண்ட் சினாரியோஸை கடவுள் ஜானுக்கு காட்டுறாரு. டிஃப்ரெண்ட் டைப்பாக. ஸோ பீஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். டசன்ட் மேட்டர் ஃபார் அஸ். லெட் அஸ் சி ஒவ்வொரு பிளாக்காக முடிச்சுட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு event which John பார்க்கறது வந்து it's verses 1 to 5. Okay, so என்ன பார்க்குறாருன்னு வாசிச்சிடலாமா? வசனம் வாசிச்சிடுறேன். Then I looked, and behold, a lamb standing on Mount Zion, and with him 144,000, having his father's name written on their foreheads. And I heard a voice from heaven, like the voice of many waters, and like the voice of loud thunder. And I heard the sound of harpists playing their harps. They sang as it were a new song before the throne, before the four living creatures and the elders, and no one could learn that song except the 144,000 who were redeemed from earth. These are the ones who were not defiled with women, for they are virgins. These are the ones who follow the Lamb wherever he goes. These were redeemed from among men, being first fruits to God and to the Lamb. And in their mouth was found no deceit, for they are without fault before the throne of God. Amazing, no? Okay, so in the first 5 verses நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த 144,000 பீப்புள் பற்றி நம்ம ரெவலேஷன் 7ல் ஆல்ரெடி படித்தோம். ஸோ இவங்க யார்? காட் சூஸஸ் 12 கோத்திரத்திலிருந்து ஹீ பிக்ஸ் பீப்புள், அண்ட் தெர் இஸ் திஸ் குரூப் ஆஃப் 144,000 பீப்புள் ஹூ ஆர் தேர். ஸோ இவங்க ஒவ்வொரு கோத்திலேருந்து அவர் பிக் பண்ணி எடுத்திருக்காரு, செலக்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு தனியாக சீலும் பண்ணுவார் அவர். ஸோ இந்த குரூப் அதே 144,000 பீப்புள் பற்றி தான் 7th சாப்டரில் பேசப்பட்டிருந்துச்சு. நவ் 14th திரும்ப படிக்கிறோம் அவங்கள பற்றி. ஸோ 7th சாப்டரில் அவங்கள பற்றி ஸ்பெஷலாக எழுதுனது தேவர் ஸ்பெஷலி சீல்டுன்னு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ அதாவது அந்த ரெவலேஷன் 7 ஃபஸ்ட்டு 4 verses பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ரிட்டன் பிஃபோர் ட்ரிபுலேஷன் பயங்கரமாக எல்லாமோ நடக்கிறதுக்கு முன்னாடியே வெயிட் we have to seal the 144,000 ஹெவனில் பேசி an angel comes and then the 144,000 people சீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது எசேக்கியல்லையும் இதே மாதிரி ஒரு சாம்பிள் முன்னாடி கடவுள் நடத்தி காட்டியிருக்காரு. ஸோ வி நோ அந்த சீலிங்னு ஒரு காரியம் ஒன்று கடவுள் பண்ணுறாருன்னு தெரியும். நம்ம சர்ச் பிலீவர்ஸுக்கு
we are sealed by the Holy Spirit. So அந்த sealing, protection, extra protection, or we are marked, அவரோட ப்ராப்பர்ட்டி, அவரோட குடும்பம் அப்படின்னு காட்டுறதுக்கு நமக்கு ஒரு குறி கொடுத்துருக்காரு அப்படின்றது we can understand. ஓகே, இதுதான் முன்னாடி நடந்தது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நடந்த போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 4 verses சொன்னேன்ல. இஃப் யூ லுக் அட் த லாஸ்ட் verse ஆஃப் சாப்டர் 6, ஓகே, ஸோ சீல் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. 6th சீல் ஓப்பன் ஆயாச்சு. கடைசி சீல் அந்த ஸ்க்ரோலில் 7th சீல் திறக்கிறதுக்கு முன்னாடி இந்த போர்ஷனை எழுதியிருக்கு. இந்த 144,000 பீப்புளை ஒதுக்கி வைங்க, ப்ரொடெக்ட் பண்ணி வைங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்போ அந்த 6th சீல் ஓப்பன் பண்ணும் போது இருக்கிற ஒரு வசனம் 6:17 அந்த லாஸ்ட் வேர்ஸில் வந்து, the great day of his wrath has come, who is able to stand? யாரால நிற்க முடியும்? 6th சீல் திறந்துட்டாரு இல்லையா, லேம்ப் ஜீசஸ் திறந்துட்டாரு. அப்போ 7th திறந்துட்டாருன்னா எண்டு. அப்போ ஐயோ, கடவுளுடைய கோபத்துக்கு முன்னாடி யார் நிற்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் வருது, ரைட்? ஸோ இந்த 7th சாப்டரில் தான் அதுக்கு ஆன்சர். யாரால் நிற்க முடியும்? அவர் சீல் பண்ணார்னா, அவர் ப்ரொடெக்ட் பண்ணார்னா, புக் ஆஃப் லைஃப்பில் பேர் இருந்துச்சுன்னா, ஜீசஸோட ஃபாலோவர்ஸ்னாக்கா அவரோட ரத்தத்தினால வி ஆர் சீல்டு. அப்போ அவங்க எல்லாரும் சேஃப், மற்றவங்களுக்கெல்லாம் தான் ப்ராப்ளம், ரைட்? ஸோ அந்த ஆன்சர் வந்து வி வில் கெட் இட் ஃப்ரம் 7. ஸோ இந்த 7ல் தான் ஒன்லி இஃப் யூ பிலாங் டு காட், லைக் த சர்ச் வாஸ் சீல்டு பை த ஸ்பிரிட். இந்த 144,000 வேற மாதிரி ஒரு சீல், அவங்களுக்கு கொஞ்சம் வேற ஸ்பெஷல், தேவர் டிஃப்ரெண்ட், ஒரு வேற குரூப், அவங்க சர்ச் மாதிரி கிடையாது, ரைட்? ஸோ if you have the faith of Jesus in your heart, then anybody and everybody, அது சர்ச் காலம்னாலும் சரி, ட்ரிபுலேஷன் காலம்னாலும் சரி, we can stand இல்லையா? பிகாஸ் அவருடைய கோபத்தை தாங்கிறது ஜீசஸோட ரத்தம், கிராஸில் நடந்த அந்த சால்வேஷன் இது நடந்தனால நமக்கு கோபத்தை தாங்க முடியும். வி கேன் ஸ்டாண்ட் டியூரிங் காட்ஸ் ராத், இல்லை, கடவுளுடைய கோபத்தை தாக்கு பிடிக்க முடியும். ஸோ ஒன்லி இஃப் யூ ஆர் சீல்ட் பை த ஸ்பிரிட் யூ கேன் ஸ்டாண்ட் இல்லையா? ஸோ அது நடக்கிற விஷயம். இந்த அந்த நம்ம ஆன்சர்னு வி ஆர் கேதரிங் தட் இன்ஃபர்மேஷன், க்ளீன் பண்ணி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுக்கிறோம் 7ல். பட் இந்த சாப்டர் 14ல் அது ஷுவராக இருக்குது. ஏன் ஷுவராக இருக்குது? தே ஆர் ஸ்டாண்டிங் வித் ஜீசஸ் இல்லையா? அந்த 144,000 were sealed chapter 7ல், and now they are standing. For sure they are sealed. யாரும் விடுபட்டு போல, நாசமாக போல, பேக் ஸ்லைட் ஆகி போல, இல்லை ஃபெய்த் குறைவாய் போகலை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டிஸை அவங்க செய்தாங்க. கஷ்டம் இருந்திருக்கும், வேறு ஏதாவது இருந்தால் என்னதோ அவங்க செய்தாங்க, செய்து முடிச்சுட்டு தே ஆர் வித் ஜீசஸ், கரெக்ட்? ஸோ அதனால இது ஒரு நைஸ் எண்டிங். காட் சீல்ஸ், காட் ப்ரொடெக்ட்ஸ் the believers, and they are with Jesus in the end. அதனால அது ஒரு நைஸ் ஸ்டோரி, கரெக்டா? ரைட். ஸோ இந்த 144,000 பேசிக்லி தேவர் மிஷனரிஸ்ன்னு பார்த்தோம். ஏன்னா சாப்டர் 7ல் 144,000 பற்றி எழுதிட்டு அதுக்கு அடுத்த போர்ஷன்லேயே ட்ரிபுலேஷன் காலத்தில் வந்த பிலீவர்ஸை பற்றி எழுதியிருக்கோம். ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இவங்களும் சொல்லியிருந்திருப்பாங்க, காஸ்பல் சொல்லியிருந்திருப்பாங்க, அதனால நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸ் ஆயிருந்திருப்பாங்கன்றது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க சீல்டுன்றது விளங்குச்சு. தேவர் ரிடீம்டு, ஆர் சில இங்கிலீஷ் வெர்ஷனில் பர்ச்சேஸ்டுன்னு போட்டிருக்கு. ஸோ டெஃபினட்டாக அதே ரூட் தான், வேற எந்த ஸ்பெஷல் வே டு ஹெவன் கிடையாது. தெர் இஸ் ஒன்லி ஒன் வே டு ஹெவன், தெர் இஸ் ஒன்லி ஒன் வே டு காட், ஒன்லி த்ரூ ஜீசஸ். ஸோ சர்ச்சில் இருக்கிற அதே மெத்தட் ஆஃப் சால்வேஷன், ஜீசஸ் வழியாக தான் ஹெவனுக்கு போக முடியும் இல்லையா? கிராஸை நம்புறவங்க தான் ஹெவனுக்கு போக முடியுன்ற அந்த அந்த மாடல் மாறவே இல்லை, அதே தான் ஆன்சர். அது ட்ரிபுலேஷன் டைமில் நம்புறவங்களுக்கும் அதே சொல்யூஷன் தான், இந்த 144,000நாலும் அதே தான். ஸோ அன்லெஸ் தே ஆர் ஜீசஸ் பிலீவர்ஸ், அவங்க ஹெவனுக்கு வர முடியாது, வேற எந்த மெத்தட்லையும் வர முடியாது. ஓகே, they were also redeemed, very clear. They were purchased.
பர்ச்சேஸ்டுன்ற வெர்ஷன் இன்னும் கிளியர். ஏன்னா அவர் ரத்தம் சிந்தி இல்லை அவர் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு செலவு காஸ்ட் இருந்துச்சு. அவர் ஒரு செலவு பண்ணி தென் அவங்கள வாங்கியிருப்பார் இல்லையா? ஸோ அதனால இந்த பர்ச்சேஸ்ட் இன்னும் மீனிங் உள்ளது. கரெக்ட். அவங்க தே ஆர் சிங்கிங் அ நியூ சாங்னு பார்க்குறோம் வேர்ஸ் 3ல. அண்ட் அவங்களுடைய லைஃப் எப்படி லீடு பண்ணாங்க, அவங்க எப்படி ஒரு சாங்டிஃபைடு லைஃப் லீட் பண்ணாங்கன்றது வேர்சஸ் 4 and 5ல இருக்கு, பார்ப்போம். ஸோ இந்த நியூ சாங்ன்ற விஷயம் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். 7 times இட் இஸ் தேர் இன் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. ஓகே, மோஸ்ட்லி சாம்ஸ்ல இருக்கு. சிங் டு ஹிம் அ நியூ சாங், சேம் மீனிங். அதுக்கு எக்ஸ்ட்ரா அர்த்தம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. எக்ஸ்ட்ரா அர்த்தம் நம்ம நியூ டெஸ்ட்மெண்ட்ல ரொம்ப மோர் கிளியர். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல இட் இஸ் ஜஸ்ட் லைக் அ சிங் டு ஹிம் அ நியூ சாங், ஹி ஹஸ் புட் அ நியூ சாங் இன் மை மவுத். ரொம்ப ஜென்ரலைஸ்டாக அந்த மாதிரி இருந்தது. சிங் டு த லார்ட் அ நியூ சாங். Psalm 98ல சேம் திங். 144:9ல ஐ வில் சிங் அ நியூ சாங் டு யூ. 149 praise the Lord, sing to the Lord a new song. So maybe David understood what exactly new songனா என்னன்ற விஷயம் ஒருவேளை டேவிட்க்கு விளங்கியிருக்கலாம். பட் சாதாரணமாக நம்ம வாசிக்கும் போது படிக்கும் போது பார்த்தோன்னா வி மே நாட் ஆட் ஒரு இன்னொரு மீனிங் இருக்குது, இன்னொரு இந்த நியூ சாங்னாக்கா அதுக்கு ஒரு வேற அர்த்தம் இருக்குன்னு ரொம்ப மேபி வி வில் நாட் கெஸ். ஓகே, பட் ஆக்சுவலாக ரெவலேஷனில் பார்த்தா வெரி கிளியர்லி சில குரூப் ஆஃப் பீப்புள் நியூ சாங்னு ஒரு காரியத்தை பாடுறாங்க. ஓகே, ஸோ கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெவலேஷன் 5:9ல ஒரு கூட்டம் பாடுறாங்க. அண்ட் தட் இஸ் வெரி கிளியர். 5:9ல தே சாங் அ நியூ சாங் அப்படின்னு கிளியராக இருக்கு. ஸோ சாப்டர் 5 என்னது? த்ரோன் ரூம். ஸோ த்ரோன் ரூம் இவெண்ட்டை பார்க்கும் போது த்ரோன் ரூம் காட்சி பார்க்குறாரு ஜான். ஸோ அது பார்க்கும் போது அங்கே இருக்கிற திரளான கூட்டம், எல்லா ஜாதி மக்களும் இருக்காங்க அங்கே. அவங்க எல்லாரும் பாடுறாங்க அண்ட் தே ஆர் சிங்கிங் அ நியூ சாங். என்ன பாடுறாங்க? ஜீசஸ் இஸ் வர்தி பாடிட்டு, because you have redeemed us to God by your blood out of every tribe, tongue and people and nation. The whole Bible, right? So Jesus redeemed us so that we can be with God. God கூட இருக்க முடியும். யாரெல்லாம் அந்த அழைப்புக்கு அலவுடு? எவ்ரிபடி இஸ் தேர். இது ரிடீம்டு கூட்டம். அப்போ நின்று பாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ரிடீம்டு யாரு? சர்ச் தான் இல்லையா? ஸோ சர்ச் அப்போ அதனால தான் ராப்சர் நடந்துருச்சு அப்படின்னு வி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ த ரிடீம்டு சர்ச் இஸ் ஏபிள் டு சிங் அ நியூ சாங். அப்போ அந்த சர்ச்சுக்குரிய பாட்டு. கரெக்ட். ஸோ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் ஏப்ரஹாம் மேபி பாடியிருக்க முடியாது, பட் சர்ச் பிலீவர்ஸ் எல்லாரும் வி கேன் சிங். ஏன்னா வி நோ ஜீசஸ் கேம், வி நோ ஜீசஸ் டைட் ஃபார் அஸ், வி நோ ஹி காட் ரெசரெக்டட். அந்த இதெல்லாம் நமக்கு தெரியும். தெரிஞ்சு நம்ம பாடுறோம், தெரிஞ்சு பிலீவ் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்குன்னு உரிய பாட்டு அந்த பாட்டு. ஸோ இட் கேரிஸ் அ லாட் மோர் மீனிங் ஃபார் த சர்ச். அதே போல் ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸ் ஒரு கூட்டம் பாடுவாங்க. இதுவும் அந்த நான் இப்போ சொன்னேன்ல, இந்த 144,000 உடைய அவங்கள பற்றி எழுதுனதுக்கப்புறம் ஜான் எழுதுறது அடுத்த பஞ்ச், அடுத்த பேராகிராஃப் இதுதான். எது? ரெவலேஷன் சாப்டர் 7 9 to 14. ஓகே, ஸோ அந்த 9 to 14ல ஒரு குரூப் பாடுறாங்க. அவங்க வந்து பாம் லீவ்ஸ்லாம் வச்சு பாடுறாங்க. இந்த கூட்டம் யாருன்னு ஜானுக்கு தெரியல. சாப்டர் 5ல இருக்கிற கூட்டம் ஹி ஹாஸ் நோ டவுட். அதனால அது சந்தேகமும் வரல, அவர் கேட்கவும் இல்லை, அந்த அந்த இஷ்யூவே நடக்கல. ஸோ அதனால தான் அந்த சர்ச் ரேப்சர் ஆன பிறகு அப்போ ஜான்லாம் அந்த குரூப்ல இருப்பார். கரெக்டா? இது இந்த ஓலை வச்சு பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்னொரு குரூப் 7ல இருக்கு. இதுக்கு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுது. சம்படி இஸ் ஆஸ்கிங், ஒரு எல்டர் வந்து கேட்குறாங்க, இது யாருன்னு தெரியுதான்னு. அப்போ ஜானுக்கு தெரியல இல்லையா? அப்போஸ்தலன் ஜானுக்கு தெரியல. ஸோ ஹீ சேயிங், நீங்களே சொல்லிடுங்களேன் எனக்கு தெரியலையே அப்படின்ட்டு. அப்போ தே ஆர் எக்ஸ்பிளைனிங் இது ட்ரிபுலேஷனில் வந்த பிலீவர்ஸ். அப்போ சர்ச் பிலீவர்ஸ்ன்னு ஒரு வேற கூட்டம் இருக்காங்க,
ட்ரிபுலேஷன்ல இருந்து வந்த கூட்டம்ன்ட்டு இன்னொரு கூட்டம் இருக்கு அப்படின்னு வி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ 2 குரூப் இருக்காங்கனாலே ராப்சர் ஆயிருச்சுன்னு அர்த்தம் சர்ச் இல்லையா? ஸோ அது இட் ஜஸ்ட் ஹெல்ப்ஸ் இன் த அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸ் அவங்களும் தே ஆர் ஆல்சோ சிங்கிங் அ சாங். ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த 144,000ம் ஒரு நியூ சாங் பாடுறாங்க. ஸோ அது verse 3ல இருக்கு, 14:3ல. They sang as it were a new song before the throne, before the four living creatures and the elders. No one could learn that song except the 144,000. அப்போ இந்த 144,000 உடைய செலெக்ஷன் ப்ராசஸ் ஆர் அவங்களுக்கு கிடைச்ச ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷனாக இருக்கலாம், ஸ்பெஷல் சீலாக இருக்கலாம். ரிடம்ஷன் இஸ் த சேம், பட் இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான வேற ஒரு குரூப். அப்போ என்ன அர்த்தம்? இவங்க சர்ச்னும் கவுண்ட் பண்ண முடியாது, ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸ் கூட்டத்திலையும் கவுண்ட், மேபி பார்ட் ஆஃப் ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸ். அதில் ஆனால் இந்த 144,000 ஒரு செலக்டட் குரூப் போல. From this verse only we are understanding that. அதனால இவங்க மட்டும் ப்ரைஸ் பண்ணி தங்களுக்கு கிடைச்ச பிளெஸிங், தங்களுக்கு கிடைச்ச நன்மைகளை வச்சு அவங்க பாடுறனால தான் அந்த பாட்டு வேற யாருக்கும் பாட முடியல. ஸோ இந்த பர்டிகுலர் குரூப் அவங்க பாடுறாங்க. ஓகே, ஸோ இந்த 144,000 பாடுறது இன்னொரு நியூஸ் சாங். ட்ரிபுலேஷன்ல கஷ்டப்பட்டு மார்டியர்ஸ் கொஞ்சம் பேர் இருப்பாங்க, இறந்து போனவங்க இருப்பாங்க இல்லையா? அதாவது பர்சிக்யூட் ஆகி அவங்க ஜீசஸ் தான் மோர் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி ஈவன் டு த பாயிண்ட் ஆஃப் டெத் இருந்த பீப்புள் இருப்பாங்க. சாதாரண பிலீவர்ஸும் இருந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மேபி அவங்க ஒரு எர்த்குவேக்கில் இறந்து போயிருக்கலாம். ஓகே, நாட் அ மார்டியர். அவங்க லைஃப் ட்ரிபுலேஷனில் நிறைய டிஃபிகல்ட் காலங்கள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு இல்லையா? நிறைய ரொம்ப விதவிதமாக நம்ம படிச்சுட்டு வரோம்ல. ஸோ அந்த ஏதோ ஒரு விஷயத்துலையும் இறந்துருக்கலாம் இல்லையா? பீப்புள் வில் டை. ஸோ அப்படி இறந்து போனவங்க வில் பி அ பிலீவர் இன் ட்ரிபுலேஷன் டைம் ஹூ ஹேட் அ டிஃபிகல்ட் லைஃப் பட் அ நார்மல் டெத். ஓகே, அப்போ ட்ரிபுலேஷன் மார்டியர்னா யாரு? அவங்க ஸ்பெஷலாக தங்களோட ஃபெய்த்துக்காக மறிச்சவங்க, ரைட்? லைக் அ மிஷனரி ஆர் அவங்க பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஸோ டிஃபிகல்ட், ஆன்டி கிரைஸ்ட் ப்ராப்ளம், ஃபால்ஸ் ப்ராஃபிட்டுடைய இஷ்யூஸ், அதெல்லாம் அவங்களுடைய கட்டாயம் இல்லை. அதில் வாசித்தோம் இல்லையா? போன சாப்டரில் நம்ம படித்தோம். ஃபால்ஸ் ப்ராஃபிட் ஆன்டி கிரைஸ்டோட சிலை எழுப்பி வர்ஷிப் பண்ணலன்னா கொன்றுவோன், யூ வில் டைன்னு சொல்கிற அளவுக்கு சுச்சுவேஷன் மாறுது. அவ்வளோ கஷ்டமான சுச்சுவேஷன்லாம் வருது. அப்போ அந்த டைமில் இல்லை, நான் கடவுளுக்கு தான் ஜெபம் பண்ணுவேன், ஐ வில் நாட் பவ் டவுன் டு ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்கிறவங்க வில் பிகம் அ மார்டியர் பிகாஸ் தேல் பி கில்ட். ஸோ அந்த குரூப்பு இன்னொரு குரூப் இருக்காங்க. ஓகே, இன்னொரு வேற இன்னும் மேபி கஷ்டப்பட்டு மறிச்சவங்க இல்லையா கடவுளுக்காக, அந்த குரூப்பும் இருக்கிறாங்க. அவங்களும் தே சிங் அ சாங். அது ரெவலேஷன் 15ல் இருக்குது. நம்ம இன்னும் படிப்போம் அதை பற்றி நெக்ஸ்ட் சாப்டரில். பட் தே ஆல்சோ சிங். இந்த லிஸ்ட்டில் அதையும் வச்சுக்கோங்க. ரெவலேஷன் 15 verses 2 and 3ல தே சிங் த சாங் ஆஃப் மோசஸ், the servant of God, and the song of the Lamb, saying, Great and marvelous are your works, Lord God Almighty. Just and true are your ways, O King of the saints. இது இவங்க வேற பாட்டு பாடுறாங்க. திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் குரூப். வேற மாதிரி இருப்பாங்க, வேற நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் படிக்கும் போது அதையும் சேர்த்து படிப்போம் நம்ம. ஓகே, ஸோ இந்த ஒரு வித்தியாசமான பாட்டு பாடுற ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட் யூனிக் குரூப் ஆஃப் பிலீவர்ஸ். ரிடெம்ஷன் இஸ் த சேம், டோன்ட் ஃபர்கெட் தட். வேற பேட்டர்ன் இல்லை, ரிடெம்ஷன் இஸ் த சேம். பட் அவங்க லைஃப் ஆர் காட் அவங்கள யூஸ் பண்ண பர்பஸ் வாஸ் டிஃப்ரெண்ட். அதனால இவங்க ஒரு தனி குரூப்பாகவே இருக்காங்க. தே ஆர் அ யூனிக் குரூப். தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் த ரிடீம்ட் சர்ச். Looks like they are not part of the general tribulation saint. Of course இவங்களும் saints தான், இவங்களும் tribulation periodல வாழ்ந்த மக்கள் தான் for sure, right? ஆனா வேற ஏதோ ஒரு விதத்தில் they were different. Okay, so அதனால தான் they were the first fruits of some group. first fruitனாலே என்ன அர்த்தம்? நம்மளும் Jesus is the first fruit சொல்கிறோம்.
ஏன் ஜீசஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்? பிகாஸ் ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி ரிசரக்டட். அப்போ இதுக்கப்புறம் எல்லாருக்கும் ரிசரக்ஷன் உண்டு. தெர் வில் பி மோர் அண்ட் மோர் பீப்புள் ஹூ வில் பி ரிசரக்டட் என்ற அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்னாலே ஃபஸ்ட்டில் முதல்ல இவங்களுக்கு, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருக்குது அந்த மாதிரி. ஸோ இவங்களும் அதே மாதிரி தான், தேவர் த ஃபர்ஸ்ட் குரூப் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது இல்லை. ஸோ தேவர் த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஸோ நமக்கு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் தே ஆர் ப்ராபப்ளி கிறிஸ்டியன் ஜூஸ். ஸோ இஸ்ரவேல் மக்களில் கிறிஸ்தவங்களா ஆன அந்த டைமில், நாட் நவ். ஓகே, அவங்க சர்ச் பீரியடோட வந்துடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பால், பீட்டர், அவங்க எல்லாரும் சர்ச் பீரியட். நம்ம பீரியடில் இருந்த மக்கள், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் குரூப். ஸோ ட்ரிபுலேஷனில் ஜூஸை தனியாக, ஜூஸ்லேருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இந்த 144,000 பீப்புள். ஸோ ரிடீம்ட் இஸ்ரேல் இஸ் வாட் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்தது. ஸோ Israel should be saved in the God is doing all this extra time of grace அவங்களுக்கு இல்லை. அவங்க சர்ச்சோட சேரலை இன்னும். அவங்க செகண்ட் மெசையா வருவாருன்னு வெயிட்டும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அப்போ அவங்களுக்கு இல்லை ஜீசஸ் இஸ் த மெசையான்ற பாடம் படிக்கணும். அவங்களுக்கு எப்பவுமே அடிச்சு தான் பாடம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ இதுவும் அடிச்சு தான் நடக்கும். ஸோ அந்த ட்ரிபுலேஷனும் அதனால தான் நடக்குது. அந்த கூட்டத்தோட மற்ற ஜாதி மக்களும் பிலீவர்ஸ் ஆகிறாங்க. எத்தனையோ நிறைய thousands and thousands and thousands of people பிலீவர்ஸ் ஆகிறாங்க. அது எக்ஸ்ட்ரா. பட் இது வெரி இஸ்ரேல் ஃபோக்கஸ்ட். ஸோ இந்த 144,000 மிஷனரிஸ் ஃபார் பேசிக்லி ஃபார் இஸ்ரேல். ஓகே, அந்த கோத்திரத்து மக்களை செலக்ட் பண்ணி. ஸோ இஸ்ரேல் ஷுட் பி ரிடீம்டு. அந்த ரிடெம்ஷன் ப்ராசஸில் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டாக வந்தவங்க இந்த 144,000. ஓகே, ரைட். ஸோ அதனால தான் இது அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக அப்ளிகபிள் அந்த பாட்டு இல்லை. இந்த நியூ சாங் இஸ் ஃபார் தெம். அப்போ அவங்க அதை வச்சு பாடுவாங்கல்ல, அதனால தென் இட் இஸ் அப்ளிகபிள் மோஸ்ட்லி ஃபார் தெம். நமக்கு அது சூட் ஆகுமா? நம்ம இஸ்ரவேலும் கிடையாது, கோத்திரத்துலேயும் பார்ட் கிடையாது. நமக்கு வேற பேட்டர்ன் இல்லை, வேற நம்மளோட செலெக்ஷன். ஓகே, ரைட். இது ஹெவனில் நடக்குதா? அதாவது ஜீசஸ் கூட 144,000 பீப்புள் ஜயானில் இருக்கிறாங்கன்னு வாசிக்கிறோம். இது ஹெவனா எர்த்தான்னு சொல்லிட்டு தெர் இஸ் அ ஸ்காலர்லி டிபேட். ஓகே, தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ வில் டெல் இல்லை ஹெவனில் நடக்குதுன்னு. தெர் ஆர் சம் பீப்புள் ஹூ வில் திங்க் தட் இட் இஸ் ஆன் எர்த். ரெண்டையும் ஜஸ்ட் சொல்லிடுறேன் உங்களுக்கு. யூ கேன் tell me if, I mean, we can share what what seems right to you. மவுண்ட் ஜயான் வந்து ஏர்த்தில் இருக்கிற ஒரு மவுண்ட் ஜயான் தெரியும்ல, ஜெருசலமில் இருக்கிறது. ஹெவன்லேயும் ஒரு மவுண்ட் ஜயான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஆல்சோ அந்த 1 to 5 வேர்சஸில், fourth verse I think or third verse, it talks about they are singing in heaven, they are singing in front of the throne room and the 4 living creatures, அதெல்லாம் இருக்கு. ஸோ அப்போ இது இன்னும் ஹெவன் மாதிரி இருக்குல்ல. it seems like that. இந்த ஹெவன்லி மவுண்ட் ஜயான் வந்து ஹீப்ரூஸ் 12:22ல it is talking about it. I can take and read. இருந்தீங்கன்னா வாசிங்க. Hebrews 12:22. I can read. Hebrews 12:22ல என்ன இருக்குன்னா, but you have come to Mount Zion and to the city of the living God, the heavenly Jerusalem, அப்படின்னு அங்க வந்துருச்சு, to company of innumerable angels. ஸோ இவங்கெல்லாம் இருக்கிற அந்த மவுண்ட் ஜயான்னு சொல்லி ஹீப்ரூஸ் ஆத்தர் வந்து இது எழுதும் போது இஸ் கம்பேரிங் சீனாய்
மலை அண்ட் ஜயான். ஓகே, சீனாயையும் ஜயானையும் கம்பேர் பண்ணி அவர் எழுதுவார். எப்படி சீனாய் மலையில் பக்கத்தில் வராதிங்க, தொடாதீங்க, அனிமல்ஸை கூட தள்ளி வைங்க, 3 நாள் கான்சிக்ரேட் பண்ணிருங்க, அப்படி ஒரு மாதிரி ஒரு ரொம்ப பயங்கரமாக டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். வெரஸ் மவுண்ட் ஜயான்ல கடவுள் கூட இருப்பீங்க, ஏஞ்சல்ஸோடு இருப்பீங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுவீங்க. அது வேற, அப்படியே வேற டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அதை கம்பேர் கான்ட்ராஸ்ட் பண்ணி எழுதியிருக்கிற சாப்டர் அந்த ஹீப்ரூஸ் 12. ஓகே, ஸோ இதில் பார்த்தாக்கா அந்த ஹெவன்லி மவுண்ட் ஜயான் ஒன்று இருக்கிறதுனால அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் இது ஹெவன் தான், அங்கே அங்கே இருக்கிற மவுண்ட் ஜயானை பற்றி எழுதியிருக்குதோ இந்த ஹீப்ரூஸ் 12ல் இருக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அண்ட் பிஃபோர் த த்ரோன் அப்படின்னாலே நம்ம வி இமேஜின் த த்ரோன் ரூம், வி இமேஜின் ஹெவன், கம்பெனி ஆஃப் ஏஞ்சல்ஸ், அதுதான் இமேஜின் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடியும் நம்ம நிறைய தடவை அந்த பிஃபோர் த த்ரோன் படித்தோம். ஸோ அண்ட் வி ஆல்வேஸ் திங்க் இட் இஸ் ஹெவன். அதனால திஸ் இஸ் ஹேப்பனிங் இன் ஹெவன் அப்படின்றது ஒரு சைடு, ஒரு குரூப்போடைய அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்த குரூப் அண்டர்ஸ்டாண்டிங் மவுண்ட் ஜயான்றது ஒரு ஃபிசிக்கல் ஹில், ஒரு பிளேஸ். அதில் தான் ஜெருசலம் இருக்குது, அதில் தான் ஜெருசலம் சிட்டி கட்டியிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஜெருசலமும் அங்கே தான் இருக்குது. அண்ட் ஜீசஸ் இஸ் கோயிங் டு கம் தேர் ஒன்லி இல்லையா, டு கம் தேர் அண்ட் ரூல். ஸோ அப்போ ஜீசஸோட செகண்ட் கம்மிங்கில் வென் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் ஆன் மவுண்ட் ஜயான் இன் ஜெருசலமில் அவர் நிற்கும் போது இந்த 144,000 பீப்புளும் அவர் கூட அங்கே நிற்கிறாங்க, ரைட்? அண்ட் ஈவன் டு த பாயிண்ட் தட் தே வர் ஸ்பெஷலி சீல்ட் அண்ட் ப்ரொடெக்டட். ஒருவேளை அவங்க சா கூட இல்லையோ, மேபி தே டிடன்ட் ஈவன் டை அண்ட் கோ டு ஹெவன், தே ஆர் ஸ்டில் ஆன் எர்த். ஓகே, ட்ரிபுலேஷன் பீரியட் இருக்கிறாங்க. They are special, they are specially sealed, they are not even dead. Jesus ஓட செகண்ட் கம்மிங் வந்தாச்சு. ஏன்னா இந்த ட்ரிபுலேஷன் பீரியட் முடிஞ்ச உடனே, திஸ் இஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் 7 years, அது முடிஞ்ச உடனே ஜீசஸ் கம்ஸ். அப்போ ஜீசஸ் வரும்போது இவங்க எல்லாரும் உயிரோட இருக்கிறாங்க அண்ட் தே ஆர் ஆல் மீட்டிங் வித் ஜீசஸ் அண்ட் தே ஆர் வித் ஜீசஸ் ஸ்பெஷலி ஆன் தட் டைம்ன்ற மாதிரி இன்னொரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்குது. ஸோ போத் ஆர் நைஸ் ஆக்சுவலாக இல்லை. ஸோ தே ஆர் இன் வித் ஜீசஸ் வென் ஹீ ரிட்டர்ன்ஸ். அப்போ இந்த மில்லினியல் ரூலுக்கு அவர் வரும்போது இவங்க எல்லாரும் கூட பக்கத்தில் இருக்காங்க. ஸோ தே ஆர் லைக் ஸ்பெஷலி செலக்டட், சீல்டு, ப்ரொடெக்டட் அப்படின்றது இன்னொரு குரூப்போடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஐ திங்க் போத் ஆர் நைஸ், போத் ஆர் இன்ட்ரெஸ்டிங். டசன்ட் மேக் ரொம்ப நம்மளுடைய ஃபெய்த்துக்கு ரொம்ப ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆர் பாடம் படிக்கிறதுக்கும் ஐ திங்க் தெர் இஸ் நாட் மச். ஏன்னா ஹெவனோ அர்த்தோ ஃபைனலாக தே ஆர் வித் ஜீசஸ், தட்ஸ் த ஹோல் பாயிண்ட் இல்லையா. ஸோ அவங்க மறித்து ஹெவனில் பாட்டு பாடிட்டு ஜீசஸ் கூட திரும்பி வராங்களோ, இல்லை மறிக்காமல் ஏர்த்தில் அவங்களோட டியூட்டிஸ் செய்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஜீசஸ் வந்துட்டாரு, அப்படியா? ஸோ ஐ டோன்ட் நோ விச் எவர் இட் இஸ், தே ஆர் வித் ஜீசஸ். ஓகே, ஜீசஸ் கூட பக்கத்தில் நிற்கிறாங்க அவங்க மவுண்ட் ஜயானில். ஸோ அதுவும் அந்த ஜெருசலம் ஜயான் கூடயே கனெக்டட். ஜூஸ் தானே அவங்க, இஸ்ரேல் பீப்புள் ஒன்லினோ, ஸோ அவங்க ஊரில் தானே, ஸோ அவங்க இதில் நிற்கிறாங்க. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் டிபேட். ஓகே, ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ஒன் மோர் பாயிண்ட், இந்த சாங்கு பாடுறதுன்னு வர்றனால தெர் ஆர் லாட் ஆஃப் ப்ரைஸஸ். நம்ம ஒரு 2/3 முடிச்சிட்டோம் இல்லையா ரெவலேஷனில். அப்போ இடையில வெவ்வேறு சாப்டரில் குரூப் ஆஃப் ப்ரைஸஸ் இருக்குது. ஐ வாண்டட் டு கம்பைல் தெம். ஸோ திஸ் இஸ் பார்ட் ஆஃப் தட் ஒர்க். ஓகே, சரி. ஸோ ஜஸ்ட் பிரிங் டு யுவர் மெமரி, நம்ம ஆல்ரெடி படித்த போர்ஷன் சாப்டர் 5ல் படித்தோம். திஸ் இஸ் த த்ரோன் ரூம். ஜான் இஸ் லுக்கிங் இன் டு த த்ரோன் ரூம். என்னெல்லாம் பார்க்குறாரு? He will see the 24 elders, அவங்க த்ரோன், அவங்க க்ரௌனில் அவங்க இருக்கிறாங்க. Then he will see sea of glass, இல்லை glassy sea. எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அவருக்கு, சீயா கிளாஸா கிறிஸ்டலா, அது எப்படி இருக்கும்னு அவருக்கு சொல்ல முடியல. ஸோ அவர் ஹி எக்ஸ்பிளைன்ஸ் இட் லைக் glassy sea.
ஸோ இந்த த்ரோன் ரூமுக்கு முன்னாடி கிளாஸி சீன் மாதிரி ஒன்று இருக்குது, அது ஒன்று இருக்குது. அப்புறம் 7 ஸ்பிரிட்ஸ், ஸோ 7 fold spirit, or 7 spirits, so the Holy Spirit is there. And then and the 4 living creatures or cherubim or seraphim, um, அவங்க அந்த அந்த த்ரோனை ஒட்டி இருக்கிற ரொம்ப ரொம்ப ஹை லெவல் ஏஞ்சல்ஸ் அவங்க இருக்கிறாங்க. தே ஆர் சிங்கிங் ஹோலி ஹோலி ஹோலி, செரஃபிம் பாடுறாங்கன்ட்டு இருக்கு. அண்ட் தென் யாவே இஸ் ஆன் ஹிஸ் த்ரோன், ரைட்? சுற்றி ஃபுல்லாக ஏஞ்சல்ஸும் பிலீவர்ஸும் இவர் பக்கத்தில் இந்த த்ரோன் ரூமை சுற்றி இருக்கிறாங்க, ரைட்? இதுதான் ஜான் பார்த்த காட்சி, கரெக்டா? this is another picture, just to இன்னும் அதுதான் பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால ஐ ஜஸ்ட் புட் ஆன் ஒன் மோர் பிக்சர். இதில் இன்னும் கொஞ்சம் வைடர் வியூ இருந்த மாதிரி இருந்துச்சு, ஸோ ஐ டுக் திஸ் பிக்சர். ஸோ இதுலேயும் அதே இது பார்த்துக்கோங்க, த்ரோன், செருபிமா, 4 லிவிங் க்ரீச்சர்ஸ் த்ரோனை ஒட்டி இருப்பாங்க. அண்ட் தென் த ஏஞ்சல்ஸ் ஆர் ஆல் அரவுண்ட், எல்டர்ஸ் இருக்காங்க, அந்த 24 எல்டர்ஸ் உட்காந்துருப்பாங்க. அப்புறம் இந்த ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸ் தான் பாம் லீவ்ஸ் வச்சு ப்ரைஸ் பண்ணாங்கன்னு சொல்லி இருக்கிறனால அது இருக்காங்க. 144,000 வந்து த்ரோனுக்கு முன்னால் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ தே ஆர் சம்வேர் தேர். ஓகே, 15லையும் இன்னும் கொஞ்சம் படிப்போம் இதை பற்றி, அதனால தான் ஐ எம் ட்ராயிங் இட் தேர். ஸோ அவங்க அங்கே இருக்கிறாங்க. அண்ட் தென் நம்ம பார்த்தோம் தெரியுமா, நிறைய ப்ரைஸஸ் இல்லையா? அந்த நியூ சாங்லாம் யார் யார் பாடினாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுவும் ஒவ்வொரு குரூப் பாடுறது பார்த்தீங்கன்னா, ரெவலேஷன் 5ல் இருக்கிறத எல்டர்ஸும் சர்ச்சும் பாடுற பாட்டு, யூ ஹவ் ரிடீம்ட் அஸ் ஃப்ரம் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி எர்த்ன்னு பாடுறாங்க இல்லையா? அந்த சாங் அதோட சேர்ந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் மாதிரி there will be angels will respond, the elders will respond, எல்லாருமா சேர்ந்து அவங்களும் திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. they'll put their crowns down and they will bow down, they'll worship. So they are all singing. Revelation 5:13 ஆமேன் சொல்லுவாங்க, அதுக்கும் ஃபுல் குரூப் ஆர் டெல்லிங் ஆமேன். அப்புறம் ட்ரிபுலேஷன் பிலீவர்ஸும் தே சிங் அ சாங், ஆனால் அவங்க கூட சேர்ந்து ஏஞ்சல்ஸ் ஆர் சிங்கிங், எல்டர்ஸ் ஆர் சிங்கிங், அண்ட் thousands and thousands and thousands of people are singing. அதனால தான் ஜான் கேட்கும் போது சொல்வார்ல, சவுண்ட் ஆஃப் மெனி வாட்டர்ஸ் மாதிரி கேட்குது. ஸோ இட் இஸ் லைக் அ வாட்டர் ஃபால் ரோர் ஆர் ரிவர் ஃப்ளோயிங் ஆர் அப்படி அவருக்கு செலிப்ரேஷன் அப்படி சத்தம் கேட்டிருக்கும் போல். அதனால தான் ஹீஸ் டெல்லிங், பெரிய இது மாதிரி இருந்துச்சு இல்லை, சவுண்ட் ஆஃப் வாட்டர்ஸ் மாதிரி இருந்தது, தண்டர் மாதிரி இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லி. ஏன்னா இவ்வளோ பேர் சேர்ந்து பாடினா சத்தமாக இருக்கும்ல. ஸோ தெர் வாஸ், ஸோ யா, லாட் ஆஃப் லவுட் praises around our God by so many people, so many different types and groups of believers இல்லை, அது ஏஞ்சல்ஸாக இருக்கலாம் ஆர் ஹியூமன்ஸாக இருக்கலாம், எல்லாரும் சேர்ந்து பாடுறாங்க. வெரி வெரி நைஸ் when you visualize them. ஓகே, ஸோ இந்த 144,000 பாடின பாட்டு இவ்வளோ நேரம் பார்த்தோம். அவங்களுடைய சாங்டிஃபைடு லைஃப் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது, they were not defiled with women, they followed Jesus, they are redeemed by Jesus for sure, and they are first fruits to God இல்லையா? ஸோ ஸோ இந்த நாட் டிஃபைல்டு வித் விமென் ஆர் வர்ஜின்னு எழுதியிருக்கே, அதுக்கு வந்து ஓகே, ஒருவேளை ஆஸ் சிம்பிள் ஆஸ் தேவர் அன்மேரிடாக இருந்திருக்கலாம், ரைட்? ஸோ தே மேபி God selected them when they were young and they didn't marry, they were busy with God's work. As simple as that meaning இருக்கலாம், not a problem. So they were completely focused on Jesus. பால் ஒரு லெட்டரில் எழுதுவார்ல, கல்யாணம் பண்ணணும்னா பண்ணுங்க, பண்ணாமல் நீங்கள் கடவுளுக்கு ஃபுல் டைம் வேலை செய்கிறோன்னு இருந்தீங்கன்னா அது இன்னும் பெட்டர் அப்படி சொல்லுவார்ல. ஏன்னா கல்யாணம் பண்ணிட்டா தென் உங்கள் ஃபேமிலியோடைய டியூட்டிஸ், கடமைகள், அதோடைய கஷ்டங்கள், இஷ்யூஸ் அதெல்லாம் வர சான்ஸ் இருக்குது, விச் வில் உங்களுடைய காடோட ஃபோக்கஸை குறைக்க சான்ஸ் இருக்குது. அதனால கல்யாணம் பண்ணாமல்
இருந்தும் நான் கடவுளுக்கு வேலை செய்ய முடியும்னு இருக்கவங்க ஓகே நீங்கள் பண்ண முடிஞ்சா இருங்க. ஆனால் அது கட்டாயம் இல்லை. அது கிளியராக சொல்லுவார். கார்டன் டெல், இது கடவுள் சொல்லி நான் சொல்லலை, நானா சொல்கிறேன் அப்படின்னே சொல்லிட்டு ஹீல் டெல். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அன் அட்வைஸ், அவ்வளோதான், ஜஸ்ட் அ தாட் பால் டெல்ஸ். ஸோ இது அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஐ எம் நோட்டிங் இட் டவுன். ஆனால் ஜீசஸ், பால், ஜான் த பேப்டிஸ்ட், டேனியல், ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ண மாதிரி இல்லை. ஜெரமையாவை ஸ்பெஷலாக கல்யாணம் பண்ண வேண்டான்னு கடவுள் சொல்லி ஊழியத்துக்கு கூப்பிட்டுருப்பாரு. ஸோ ஸோ தெர் ஆர் டைம்ஸ் வென் there are some men, Daniel also we do not know, John the Baptist, Paul, John la, Jesus la, sure. So இவங்க they definitely did not get married, so their time is not diluted. அது துண்டு போட தேவைப்படலை, ஃபுல் அண்ட் ஃபுல் காட் ஃபோக்கஸ்டாக இருந்திருப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி இருந்திருக்கலாம், as simple as that. Or it can also mean just another இன்னொரு மீனிங். ஓகே, இந்த மீனிங் என்ன? இஃப் யூ லுக் அட் நீ அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருந்த, நீ டிஸ்லாயலாக இருந்த, வேசியை போல ஆனாய், அந்த மாதிரிலாம், வேசியா வேர்டு கரெக்டானு தெரில, ஓகே, ஹார்லட்ரி, அந்த மாதிரிலாம் ஜீசஸ் வந்து காட் வந்து இஸ்ரேலை திட்டுவார். எப்போ திட்டுறாரு? when they go behind other gods. ஸோ காட் இருக்க வேண்டிய பொசிஷனில், லைஃப்பில், மனசில், ஹார்ட்டில், பிரெயினில் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் வேற ஏதோ அந்த அந்த ஃபுல் ஃபோக்கஸ் பொசிஷனை எடுத்துச்சுன்னா தட் பிகம்ஸ் ஐடோலேட்ரி, ரைட்? ஸோ அந்த அந்த மாதிரி இருக்கும் போதும் காட் லிங்க்ஸ் இட் வித் உமன். இல்லை, நீ வேற யார்கிட்டயோ போன மாதிரி போயிட்ட, அன்ஃபெய்த்ஃபுல்லாக போயிட்ட, இல்லை அந்த மாதிரி சொல்வார், லாயல்ட்டி இல்லாமல் போயிட்ட அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது அந்த மாதிரியும் இருக்கலாம். ஓகே, ஸோ தே டிட் நாட் லூஸ் தேர் ஃபோக்கஸ், தே வர் ப்ரைமரிலி ஒன்லி காட் அப்படின்னு, காட் தான் அவங்க மனசில் ஃபுல் டைம் இருந்து அவங்க வேலை பார்த்துருந்துருப்பாங்க, இருக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் போத் ஆஃப் தெம், both these explanations are you will find in commentaries and different places. So both seems correct. அதனால் I am just noting both. உங்களுக்கு அது வசதியாக இருந்தால் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ but the final statement was amazing, இல்லை? They were faultless in front of God. ஸோ தப்பு பண்ணாமல், நிஜமாவே சூப்பர் ஸ்பெஷல் சீல் தான். இல்லை, நமக்கு ஹோலி ஸ்பிரிட் சீலாக இருந்தாலும் நம்ம எத்தனை வாட்டி தடுக்கிறோம், we slip, we fall, we make mistakes, we go back, we come back, இல்லை வேவர் பண்ணுறோம்ல. பட் இவங்க வந்து கடவுள் நிஜமாவே அவங்கள டைட்டாக பிடிச்சி வச்சுக்கிட்டார் போல இருக்கு. ஸோ they were faultless in front of God. So they were redeemed by Jesus. We know what that means. First fruits பார்த்தோம். It's a unique group of people. Okay, so in the 144,000, it's a very different group. Okay, right. இந்த டாபிக்கு போகிறதுக்கு முன்னாடி I think I'll stop because I know there is time. Oh, there's a lot of time. Let us do. Okay, so அடுத்த ஈவெண்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டை ஜான் சீஸ், இது ஒரு பஞ்ச், இது ஒரு பார்ட். நெக்ஸ்ட் லாட் வந்து சாப்டர் 14 verses 6 to 13. இதில் வந்து 3 ஏஞ்சல்ஸ் ப்ரொக்ளைம் பண்ணுறது ஏதோ சொல்கிறாங்க, அதை பற்றி ஜான் கேட்பாரு, எழுதுறாரு, அதை நோட் டவுன் பண்ணுறாரு. ஓகே, ஸோ ஒரு ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, verse 7 வாசிச்சிடுறேன். Revelation 14 verse 7. So the first angel, so இப்போ இந்த angels எல்லாரும் they are going around the earth, they are telling the gospel to all people, for all nations, all tribe, all tongue, everybody. இதுக்கு முன்னால் அந்த 144,000 கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இல்லை, அந்த மிஷனரிஸ் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். இந்த இது ஹியூமன் மிஷனரிஸ் தாண்டி God is sending even angels to do the mission work. Okay, so இன்னும் great. I'll read from 6.
Then I saw another angel flying in the midst of heaven, having the everlasting gospel to preach to those who dwell on the earth, to every nation, tribe, tongue, and people, saying with a loud voice, Fear God and give glory to him, for the hour of his judgment has come, and worship him who made heaven and earth, the sea and springs of water. Okay, this is the first angel. So the first angel is telling ரிடெம்ஷனோட மெசேஜில் ஜீசஸை பற்றி, காஸ்பலை பற்றி, கடவுளுக்கு பயப்படுங்க, அவரை க்ளோரிஃபை பண்ணுங்க, கடவுள்கிட்ட வாங்க, இல்லை அவர் ஜட்ஜ் பண்ண போகிறாரு, அவர் தான் கிரியேட்டர், அதனால் அவரால் கிரியேஷனை ரிவர்ஸ்லையும் ஆக்க முடியும்ல, ஹீ கேன் டிஸ்ட்ராய் ஆல்சோ. ஸோ அதுவும் பண்ண முடியும், அதனால வாங்க வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு ஆல்ரெடி மக்கள் பார்த்துருக்காங்க. என்னெல்லாம் பார்த்துருக்காங்க? தே ஆர் சீயிங் சன், மூன், ஸ்கை, ஸ்டார்ஸ் எல்லாம் நார்மல்சி இல்லாமல் மாறினதை பார்த்துருக்காங்க. சி ரிவர்லாம் ஒன் தேர்ட் மோசமாகிறத பார்த்தாங்க இல்லை. ஸோ தே ஹவ் சீன் ஆல் தட். அதனால தான் திஸ் ஏஞ்சல் இஸ் டெல்லிங், he made heaven and earth, the sea and springs of water. In the heaven, earth, rather space, earth, sea and fresh water. இது மூணு தான் it gets attacked every time இல்லையா? நம்ம படித்தோம் அது ட்ரம்பட் ஜட்ஜ்மெண்ட்லேயும் ஃபஸ்ட்டு 4 ஜட்ஜ்மெண்ட்ஸ் அதுதான். சேம் திங் பவுல் ஜட்ஜ்மெண்ட்ஸ்லேயும் அதுதான். ஸோ they know all this, they have seen it. அதனால the gospel message சொல்ற angel very clear. Fear God who can do all this. இது காடால முடியும். He can destroy, he can judge, the whole thing can go away. அதனால பயந்து திரும்பி வாங்க. The gospel is still here, Jesus can still save you அப்படின்ற gospel message. Okay, second angel என்ன சொல்றாங்க? verse 8ல, and another angel followed saying, Babylon is fallen, that great city, because she has made all nations drink of the wine of the wrath of her fornication. So இந்த ஏஞ்சல் பற்றி இந்த ஏஞ்சல் சொல்கிறது பேபிலோன் பற்றி. ஸோ இந்த பேபிலோன் வந்து நம்ம எப்படி ஆன்டிகிரைஸ்ட் பார்த்தோம், ஃபால்ஸ் ப்ராஃபிட் பார்த்தோம், அண்ட் வி ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் இட் இல்லை. அதோடைய டீட்டெயில்ஸ் டேனியல்லேருந்து, மற்ற ப்ராஃபிட்ஸ்லேருந்து, ஜீசஸ் சொன்னதுலேருந்து, அப்புறம் ஜான் பார்த்து எழுதுறதுலேருந்து ஃபுல்லாக வி லேர்ன்ட் அபவுட் ஆன்டிகிரைஸ்ட் அண்ட் த ஃபால்ஸ் ப்ராஃபிட். அதே மாதிரி சாப்டர் 16, 17, 18 இனிமேல் வரப்போகுது இல்லை. ஓகே, அந்த டைமில் வி வில் லேர்ன் அபவுட் பேபிலோன். இந்த ஊர் ஏன் ஸ்பெஷலாக சொல்லியிருக்கு, ஏன் மற்ற ஊரை சொல்லாமல் பேபிலோன் பற்றி ஸ்பெஷலாக சொல்லியிருக்கு, அண்ட் வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட் அண்ட் அ சிட்டி ஆன் எர்த். யோசிச்சு பாருங்க, என்ன கனெக்ஷன் அப்படின்றதெல்லாம் நம்ம கூட கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா இதில் ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நான் டீட்டெயில்டாக இப்போ போல் வி வில் ஸ்டடி தட் வென் வி ஆர் ஸ்டடிங் 16, 17, 18. ஓகே, அந்த சாப்டர்ஸ் படிக்கும் போது. Then comes the third angel. Third angel says, then a third angel, verse 9, then a third angel followed them, saying with a loud voice, If anyone worships the beast and his image, and receives his mark on his forehead or on his hand, he himself shall also drink of the wine of the wrath of God, which is poured out full strength into the cup of his indignation. He shall be tormented with fire and brimstone in the presence of the holy angels and in the presence of the Lamb, and the smoke of their torment ascends forever and ever, and they have no rest day or night who worship the beast and his image, and whoever receives the mark of his name. ஸோ முந்தின சாப்டரில் தான் வி லேர்ன்ட் ஆன்டிகிரைஸ்ட் பண்ணுற ஈவில், ஃபால்ஸ் ப்ராஃபிட், அதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஏற்றி விடுறதுக்கு இல்லை. பொலிட்டிக்கல் லீடர், இது ரிலீஜியஸ் லீடர். ஸோ அந்த இமோஷனையும் கொண்டு வந்து
ஒர்ஷிப் ஆன்டிகிரைஸ்ட்ன்ட்டு எக்ஸ்ட்ராவா சொல்லி அதெல்லாம் நடக்கிற காரியங்கள் பார்த்தோம். அது பண்ணும் போது தான் இந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் வருது இல்லையா? அண்ட் த தேர்ட் ஏஞ்சல் இஸ் ஸோ கிளியர். நீங்க அந்த மார்க்கை வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தான். தட் வில் பி த எண்ட் ஆஃப் யூ. அது எண்ட் எவ்வளோ பயங்கரன்றதையும் திஸ் ஏஞ்சல் டெல்ஸ். ஹெல் எவ்வளோ ஹாரிபிளாக இருக்க போகுதுன்றதையும் திஸ் ஏஞ்சல் இஸ் எக்ஸ்பிளைனிங். ஓகே, ஸோ இந்த 3 ஏஞ்சல்ஸ், அப்போ 3 பெரிய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன், ரைட்? காஸ்பல் இஸ் அவைலபிள். உங்களை சுற்றி இருக்கிறதுலாம் ஈவில், ஈவில் பேபிலோன். நீங்கள் அதில் விழுந்துடாதீங்க, விழுந்தா உங்களுக்கு பனிஷ்மெண்ட். சிம்பிள், ரைட்? இந்த 3 பாயிண்ட்டு தான் இந்த 3 ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. மீதி இன்னும் கொஞ்சம் இருக்குது. வி வில் ஸ்டடி தட் அ லிட்டில் மோர். ஓகே, தட் இஸ் ஃபார் த பிலீவர்ஸ். இதுலேருந்து பிலீவ் பண்ணாதவங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு, தோஸ் ஹூ ஆர் பிலீவிங்க்கு யூ ஹோல்ட் ஆன், யூ ஆர் பிளெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வருது. I want you to remember what Jesus told. எப்போ end times அப்படின்னு கேட்பாங்கல்ல டிசைபிள்ஸ், மேத்யூ 24ல். அப்போ ஜீசஸ் சொல்வார், இந்த காஸ்பல் ஷுட் ரீச் into all nations. எல்லா மக்களுக்கும் தெரியணும் இல்லை? That is, salvation is available. God loved them so much that God gave his sonன்றது எல்லாருக்கும் தெரியணும். எவ்ரி பர்சன், எவ்ரி நேஷன், ட்ரைப் எல்லாருக்கும் தெரியணும். தெரிஞ்ச பிறகு then shall the end come அப்படின்னு சொல்லாரு. which is so true. Think about it, no? As church நமக்கு அதுதான் டியூட்டி. பட் நம்ம அந்த டியூட்டி அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யலையோ? மேபி நாட் எவ்ரிபடி ஹர்ட் அபவுட் இட், நாட் எவ்ரிபடி நோஸ் அபவுட் இட் வெல், இல்லை? அண்ட் ராப்சர் ஆயும் போயிட்டோம். அப்போ ரிமைனிங் பீப்புளுக்கு காஸ்பல் சொல்கிறதுக்கு காட் இஸ் சென்டிங் ஈவன் ஏஞ்சல்ஸ். அண்ட் அந்த டைமில் இப்படி ஏஞ்சல்ஸ் வந்து சத்தமாக ஃபுல்லாக சொல்லி ஏர்த்தை சுற்றி போகிறாங்கன்னா கட்டாயம் எல்லாருக்கும் தெரிய வந்துடும் இல்லையா? ஸோ த காஸ்பல் வில் பி நோன், காஸ்பல் வில் பி நோன். அந்த கிளாரிட்டி எவ்வளோ கிளியர் இல்லை? நீங்கள் இருக்கிறது மோசமான இடம், அதில் விழுந்துடாதீங்க, பனிஷ்மெண்ட் ரொம்ப பயங்கரம். கம் டு ஜீசஸ் இல்லை? அந்த ரொம்ப வெரி வெரி கிளியர், சிம்பிள், வெரி கிளியர் மெசேஜ். அதுக்கும் கீழ்ப்படியாதவங்களுக்கு தான் ஹெல். ஸோ இந்த சாப்டர்ஸ் ஒன்னொன்னும் நம்ம படிக்க படிக்க நம்ம மனசும் ரொம்ப தெளிவாகணும். God is so gracious, God is so loving, God is so how to say, he's giving so much rope. He's allowing human stupid minds also to understand. நிஜமா இல்லை? நம்ம புரியாமல் விட்டுருவோமான்றனால இவ்வளோ இவ்வளோ திரும்ப திரும்ப விதவிதமாக he is making sure everybody understands the gospel. எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லிடுறார். so much of opportunities, really. கடவுள் டைம் கொடுத்துட்டு அப்புறம் அவர் ஜட்ஜ் பண்ணுறாருன்னு வைங்களேன். அவருடைய கோபத்தின் நாள்னு ஒரு நாள் வருது இல்லையா? இதெல்லாம் கோபத்தின் நாள் கிடையாது, இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டைம் தான். இது என்னது? நாட் த அல்டிமேட் ராத் ஆஃப் த லேம்ப். அது 7th பவுல் முடிஞ்ச பிறகு வரும். இப்போ இட் இஸ் ஸ்டில் டைம் கிவன் ஃபார் ஹியூமன்ஸ் டு கம் பேக் டு கிரைஸ்ட் இல்லை? ஸோ so when his anger comes, when his day of wrath comes, really there is no excuse. யாரும் ஒன்றும் எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு சான்ஸே கிடையாது. அவ்வளோ கிளியராக ஹீஸ் எக்ஸ்பிளைனிங். அவ்வளோ இப்போ பைபிள்லையும் எழுதி வச்சிட்டாரு, இந்த மாதிரிலாம் ஈவில் டிசீவிங் நடக்கும், ஆன்டிகிரைஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபிட் இவங்களாம் வருவாங்க. அப்போ அவங்களெல்லாம் கட்டாயம் நான் ஹெல்லில் தான் போடுவேன். அந்த ஹெல்ல போடும்போது நீங்களும் அந்த மார்க்கை வாங்கி வச்சுக்கிட்டு நானும் அந்த ஒர்ஷிப் பண்ணுவேன்னு சொன்னால் ஐ வில் பனிஷ் யூ ஆல்சோ. ஸோ கிளியர், நோ கிரே அட் ஆல் இல்லை? வெரி பிளாக் அண்ட் ஒயிட், வெரி கிளியர். வண்டர்ஃபுல் காட், ரியலி. அப்படி ஒரு வளவளா கொலக்குலாவே இல்லாமல் நீட்டாக ஹீஸ் டூயிங் தி ஜாப், ரைட்? ஆமாம், I wanted to do a little bit on
fear of God. I don't want to start now. I think I'll do that next time. Any thoughts to share or discuss? Illati, I'll close now. So we've closed that event of 144,000. We will study a lot more about this three proclamations of the three angels. Okay, அது நம்ம இன்னும் பார்ப்போம், கட்டாயம் பார்ப்போம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாமா? ரைட். பேம்லா ஆண்டி ஜெபம் பண்றீங்களா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரம தகப்பனே, நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்படியாக நாங்கள் ஆண்டவரே வெளிப்படுத்தின விசேஷத்தை ரெவலேஷன்ஸே ஆண்டவரே நாங்கள் வாசித்து கொண்டு வருகிறோம், அதை தியானித்து கொண்டு வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அதேக வெளிப்பாட்டுகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர் கர்த்தாவே. நல்ல கிளாரிட்டியை கொடுக்குறீங்க கர்த்தாவே. பரலோகத்திலையும் பூலோகத்திலையும் எப்படி நடக்கிறது, அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல நாங்க எப்படி இருப்போம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஆண்டவரே அழகாக நேர்த்தியாக எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே ஃபேமிலாவே நீங்க வல்லமையாக பயன்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். எவ்வளவு ஆண்டவரே தாப்பனே நல்ல நாலேஜ் கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே தாப்பனே. வேதத்தை ஆராய்ந்து அறிந்து சுவாமி, அநேக குறிப்புகள் எடுத்து சுவாமி, நல்ல படங்களோடு அதை விவரித்து சொல்லுகிற கிருபையை கொடுத்திருக்கிறீரே கர்த்தாவே. ஆண்டவரே மகளை நீர் வல்லமையாக பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அநேகருக்கு ஆண்டவரே அது பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக ஆண்டவரே ஆவிக்குரிய மனக்கண்களை திறந்து நாங்கள் இவற்றையெல்லாம் பார்ப்பதற்காக எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஐஸை நீங்க ஓபன் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து ஆண்டவரே இதுல பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேரையும் அவங்களுடைய குடும்பங்களையும் பேர் பேராக நீங்க ஆசீர்வதிக்க வேணுமாறு ஜெபிக்கிறோம். மீண்டும் ஆண்டவரே நாங்கள் இதனுடைய வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களுடைய நாலேஜை நாங்கள் அபிவிருத்தி செய்யவும், கர்த்தருக்குள்ள நாங்கள் பலனடையவும், ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் முன்னேறி செல்லவும் இது அதிக பிரயோஜனமா இருக்கிறது. எங்களுடைய வார்னிங் ஆண்டவரே, உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படவும் ஆண்டவரே, அநேகரை ஆயத்தப்படுத்தவும் எங்களை நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய காஸ்பல் உலகம் முழுவதும் ஆண்டவரை பரவி கொண்டிருக்கிறது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்க போல உலகம் அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா அந்த கடைசி மனுஷனுக்கு காஸ்பல் போனதும் ஆண்டவரே உலகம் வில் கம் டு அன் எண்ட் ஆண்டவரே. இதையெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு நல்லாக புரியும்படியாக சொல்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய கிருபைக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே உடைய கிருபை இந்த இரவிலும் எங்களோட கூட கொள்ளும். காலை எழுந்து நாங்கள் உம்மை துதிக்க கிருபை செய்தல்ல சுவாமி. மீண்டும் நாங்கள் ஒருவரை சந்திக்கிறவரை ஆண்டவருடைய விலகாத பிரசன்னம் எங்கள் அனைவரோடு கூட இருக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Auntie, thank you so much. Thank you, ma. Bye. Good night.